காப்பகத்தின் வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ட்ரைசைக்கிள் மாயமானதால் அதிர்ச்சியில் உறைந்த நபர். சிசிடிவி கேமராவில் ஆய்வு செய்த போது லுங்கி கட்டிக்கொண்டு போன் பேசிக்கொண்டு நைசாக வண்டியை தள்ளி சென்ற நபர். கோயம்பேடு சந்தையில பழம், பூ, காய்கறிகளை ட்ரைசைக்கிள் மூலமா கொண்டு போற வேலைய பப்ளு அப்படின்ற 30 வயது நபர் ஒருத்தர் பண்ணிட்டு வராங்க. வடமாநில தொழிலாளரான இவரு கடந்த 7 வருஷமா இந்த வேலையை பார்த்துட்டு வராங்களாமா. இந்த நிலையில கடந்த 2 மாசத்துக்கு முன்னாடி தான் சுமார் 30,000 மதிப்புல புதுசா ட்ரைசைக்கிள் ஒண்ணு வாங்கியிருக்காங்க. இதை தொடர்ந்து காலையில பணியை முடிச்சுட்டு சந்தைக்குள்ள வாகனத்தை நிறுத்திட்டு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து வெளியில வந்து பார்க்கும்போது அங்க இருந்த ட்ரைசைக்கிளை காணும். இதுல அதிர்ச்சி அடைஞ்சவரு உடனே அங்கிருந்த கோயம்பேடு காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்காங்க. அதை தொடர்ந்து காவல் நிலையத்துல புகார் அளிச்சதோடு கோயம்பேடு சந்தையில இருக்கக்கூடிய கண்காணிப்பு கேமராவையும் ஆய்வு செஞ்சிருக்காங்க. அப்போ லுங்கி கட்டிக்கிட்டு வந்த மர்ம நபர் ஒருத்தர் போன் பேசினபடியே அக்கம் பக்கம் பார்த்திருக்காங்க. அதை தொடர்ந்து யாரும் நம்மள பார்க்கல அப்படின்னு தெரிஞ்ச உடனே நைஸா அங்கிருந்த ட்ரைசைக்கிள ஓட்டிட்டு போயிருக்காங்க. பரபரப்பா காணப்படக்கூடிய கோயம்பேடு சந்தையில பட்ட பகல்ல கூலி தொழிலாளியுடைய ட்ரைசைக்கிள் திருடப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதை தொடர்ந்து காவல்துறையினர் இப்போ விசாரணை மேற்கொண்டு வராங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இயற்கையின் காவலனான மரங்களுக்கு சாலை விரிவாக்க பணியினால் வந்த இடையூறு. மரங்களின் உயிர் காக்க ஓடி வந்த சமூக ஆர்வலர்கள். மண்ணில் இருந்து உயிரோடு பிடுங்கி வேறு இடத்தில் மறுநடவு. பொள்ளாச்சி எடுத்த நாமோசுங்கம் முதல் மஞ்சநாயக்கனூர் ஆத்து பாலம் வரை ஆனைமலை உடுமலை சாலையில் நெடுஞ்சாலைத்துறை மூலமாக சாலை விரிவாக்க பணிகள் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடந்து வருகிறது. அந்த வழித்தடத்தில் தான் நன்கு வளர்ந்து நிழல் தரக்கூடிய புங்கமரம், வேப்பமரம், ஆலமரம் என 10 மரங்கள் இயற்கைக்கு காவலனாக பல்லாண்டு காலமாக நிலைத்து நின்ற நிலையில் இந்த சாலை விரிவாக்க பணி அந்த மரங்களுக்கு இடையூறாக வந்தது. இதனால் அந்த வழித்தடத்தில் இருக்கும் 10 மரங்களை வெட்டக்கூடாது, அதனை மறுநடவு செய்ய அதிகாரிகள் திட்டமிட்டு பசுமை குழுவை சேர்ந்த மரங்கள் மறுநடவு சிறப்பு நிபுணர் கிரீன் கேர் சையத் என்பவரை அணுகி இயற்கை ஆர்வலர்